வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான ஒரு ராஜ்மா மசாலா பண்ண போறோம். எப்படி பண்ணாங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராஜ்மா மசாலா பாத்தீங்கன்னா நீங்க ஜீரா ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ராஜ்மா பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சுண்டல். இதை நீங்க ஜீரா ரைஸ் கூடயும் சாப்பிடலாம், இல்லைன்னா ரோட்டி வெரைட்டிஸ் கூடயுமே சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். கூடவே ஒரு சப்ஜியோட சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சம் மீல் ஆயிடும். இன்னைக்கு நான் இந்த ராஜ்மா மசாலாக்கு லைட் இந்த கிரீம் கலர்ல ஒரு ராஜ்மா இருக்கும் இல்லையா, அதை தான் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு ராஜ்மாவை ஓவர் நைட் நீங்க தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு சோக் பண்ணிடுங்க. ஊற வச்ச ராஜ்மாவை ப்ரெஷர் குக் பண்றதுக்கு ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு, கொஞ்சமா சிவப்பு மிளகாய் பொடி, ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா முழுகிற வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ப்ரெஷர் குக்கர்ல வச்சு ஒரு 4-5 விசில் விட்டீங்கன்னா போதும். ராஜ்மா நல்லா ஊறி இருக்கணுங்க, அப்பதான் குக் ஆகும். இது குக்கர்ல வெந்து உங்களுக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம இங்கே கிரேவிக்கான பேஸ் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் ஆயில், அதாவது கடுகெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்த் இந்தியன் கிரேவிஸ்க்கெல்லாம் கடுகெண்ணெயில் பண்ணும்போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கடுகெண்ணெய் இல்லாதவங்க, இல்லை அதோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க உங்க ரெகுலர் ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 வெங்காயத்தை நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சி வச்சு அந்த வெங்காயம் விழுதுமே சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சாட்டே பண்ணிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு கைவிடாம கிளறிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமா தான் எண்ணெய் சேர்த்துருக்கோம், அதனால பேஸ்ல ஒட்டும். கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாம இருக்கும். இந்த மிக்சர் நல்லா திக்காய் பச்சை வாசனை போற வரைக்கும் நீங்க வதக்கிட்டே இருக்கணும். இப்போ இதுல பொடிகள்லாம் சேர்த்துக்க போறோம். 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அடுத்ததான் இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு புளிப்புக்கு ஆம்ச்சூர் பொடி சேர்த்திருக்கேன். கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொடியெல்லாம் ரோஸ்ட் ஆகணும், அதே சமயம் கருகிடக்கூடாது. அதனால லோ ஃப்ளேம்ல வச்சு டக்குன்னு அப்படியே ஒரு 2 பெரட்டி விட்டுக்கோங்க. பேஸோட இந்த மிக்சர் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறமா 4 தக்காளி பழத்தை மிக்சியில சேர்த்துட்டு நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தக்காளி பியூரியை இப்ப சேர்த்துக்கலாம். நீங்க எவ்வளவு வெங்காயம் சேர்க்குறீங்களோ அதுக்கு 2 மடங்கு தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டு சிங்கிள் மிக்சரா ஆகி உங்களுக்கு திக் ஆகணும். தக்காளியோட பச்சை வாசனையும் போகணும், அது வரைக்கும் கிளறி விடுங்க. விழுது கொஞ்சம் ட்ரையா இருக்கிறதுனால நீங்க தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு சீக்கிரமா கொதிச்சு ஒரு பிரைட் கலர்ல மாறிடும். ஒரு பச்சை மிளகாயை சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சுண்டல் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க சுண்டலையுமே அதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்ல வச்சு இதை நம்ம ஸ்லோ குக்கிங் பண்ணி எடுத்துக்க போறோம். சுண்டல் பாருங்க, நீங்க நசுக்கினா ஸ்மூத்தா நசுங்கணும், அதுதான் கரெக்டான பதம். ஏற்கனவே நம்ம ராஜ்மா வேக வைக்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்திருந்தோம். இந்த ஸ்டேஜ்ல உங்க கிரேவிக்கு உப்பு தேவைப்பட்டா நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அப்பப்போ திறந்து கிளறி மட்டும் விடுங்க. தேவைப்பட்டா கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோ குக்கிங் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது டேஸ்ட் கூடும். ராஜ்மா மசாலாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பஞ்சாபி ஸ்டைல்லையும் பண்ணலாம், இல்லைன்னா காஷ்மீரி ஸ்டைல்லையும் பண்ணலாம். இந்த ஸ்லோ குக்கிங்ல பாத்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமும் நம்மளுக்கு போயிடும். எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுனால நான் தண்ணி சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இலைகளை நல்லா கையில கிரஷ் பண்ணிட்டு அதோட ஃபிளேவர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இது நீங்க கிரேவியில சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட் தாபாலாம் போனீங்கன்னா இந்த கிரேவில கட்டாயமா ஃப்ரெஷ் கிரீம் சேர்ப்பாங்க. ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் சேர்க்கும் போது நல்ல ஒரு ரிச்னஸ் அண்ட் கிரீமினஸ் கிடைக்கும். நான் கொஞ்சமா ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் கிரீம் இல்லாதவங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தாராளமா தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பர்பா இருக்கும். யூஸ்வலா இந்த ராஜ்மா மசாலாவை ராஜ்மா சாவல் கூட சர்வ் பண்ணுவாங்க, அதாவது ஜீரா ரைஸ் கொத்தமல்லி எல்லாம் போட்டு அது கூட இதை சர்வ் பண்ணுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுங்கிறது எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல ரெசிபியோட நல்ல வீடியோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.